Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்கு விழுக்காடு எவ்வளவு? தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இருவேறு அறிக்கைகளால் முரண்பாடு. இறுதியான வாக்குப்பதிவு நிலவரம் மதியத்திற்கு பின்னரே தெரியவரும். கோவை மாவட்ட ஆட்சியர் புதிய தலைமுறைக்கு பேட்டி. உத்தேச தகவலின்படிதான் வாக்குப்பதிவு விழுக்காடு அவ்வப்போது கொடுக்கப்பட்டது. முரண்பாடு புகார்கள் எழுந்த நிலையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் புதிய தலைமுறைக்கு பேட்டி. ஓரலாக ஃபோனில் கேட்டு வாங்குற ஃபிகர். ஸோ நமக்கு இன்னைக்கு ஸ்க்ரூட்டனி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து எக்ஸாக்டாக ஒவ்வொரு ப்ரிசைடிங் ஆஃபீஸருடைய டைரியில் அவங்க ஃபிசிக்கலாக எத்தனை பேர் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா தான் நம்ம ஆக்சுவல் ஓட்டிங் பர்சன்டேஜ் நமக்கு தெரியும். இது வழக்கமானது தான். ஒரு 1-2% டிஃப்ரென்ஸ் வந்து வரும். அது ஃபைனல் பண்ணுற வரைக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். நகர்ப்புறங்களில் வாக்களிப்பதில் உள்ள சுணக்கமே வாக்கு விழுக்காடு குறைய காரணம். சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் விளக்கம். சுணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நகர்ப்புறத்துல நம்ம வாக்களித்தா என்ன வித்தியாசம் வரப்போறது, அதான் மற்றவங்க வாக்களிக்கிறாங்களே. சோ இதற்கு 47 வகையான நாங்க முயற்சி செய்தோம். நீங்க நினைச்சு பாருங்க, அந்த முயற்சி செய்திருக்காட்டா இந்த வாக்கும் வந்திருக்காது. பாஜக வாக்காளர்கள் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதாக புகார். தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். ஆனால் அதற்கு முன்னாலேயே இடங்களில் வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிநகர் 199, 200, 201, 202 இந்த வாக்குச்சாவடிகளில் ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கோம், ஆனா தேர்தல் கமிஷன் எங்க குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க அப்படின்னாங்க. திமுக அரசின் திட்டங்களால் தாய்மார்கள் மத்தியில் திமுக கூட்டணிக்கு வரவேற்பு அதிகம் இருந்தது. திருச்சி தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ பேட்டி. நாங்கள் அந்த 25 நாட்களில் கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் தமிழக கேரள எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரம். கோழிகள் கோழிக் கழிவுகள் கொண்டுவரப்படுகிறதா என வாகன சோதனை. தமிழகத்தில் வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட மின்னணு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறைகளில் வைப்பு. சுழற்சி முறையில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு. மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட பாதுகாப்பு அறைகளுக்கு சீல். 24 மணி நேரமும் முகவர்கள் வாக்கு எண்ணும் மையத்தில் தங்கி கண்காணிப்பு. வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களை கண்காணிக்க வேண்டும். எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் கண்காணிக்க கட்சி முகவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நீதித்துறை நெறிமுறைகளை மாவட்ட நீதிபதிகள் தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும். பாரபட்சமற்ற நடவடிக்கை மூலம் மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்த உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். டெஸ்லா நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்கின் இந்திய வருகை திடீர் ரத்து. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வரலாம் என்று தகவல். சென்னையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை அந்தந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 4 அடுக்கு பாதுகாப்போடு வைக்கப்பட்டுள்ளன. தென்சென்னை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல வடசென்னை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ராணிமேரி கல்லூரியிலும், மத்திய சென்னை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லயோலா கல்லூரியிலும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இங்கு காவல்துறை பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 24 மணி நேரமும் இப்பகுதியில் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது.
Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.